நமசிவாய வாழ்க. மீன ராசிக்கான ஜூலை மாதத்திற்கு எவ்வாறு பலன்கள் செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மீன ராசிக்கான ராசி கட்டத்தில் கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம். ராசியிலே சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டிலே சுக்கிர பகவான், 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டிலே குரு பகவான் சூரிய பகவானும், 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் வீட்டிலே கடக வீட்டிலே புதன் பகவானும், 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம வீட்டிலே செவ்வாய் பகவான் கேது பகவானும், விரய வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலே ராகு பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். இவ்வாறு காணப்படுகின்ற கிரக நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இந்த மாதத்தில் பலன் தர காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இவ்வாறு அடையப்பட்டிருக்கின்ற கிரகங்கள் பார்வை, சாரம், ஆதிபத்தியம் என்ற வகையில் எவ்வாறு பலன்கள் தருகிறது என்பதை பற்றி முதலில் பார்த்து கொள்வோம். மீன ராசி என்று சொன்னால் குரு பகவானுடைய வீடு. இது என்றால் பொதுவான தன்மை, அதாவது ஒருவருடைய அலாதிய பிரியத்தை கொண்டவர்கள். ஒருவர் மீது ஒருவர் முன்னேற வேண்டும், தன்னுடைய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தனக்கு பிறருக்கு உதவக்கூடிய நிலை கொண்டவர்கள், தன்னலம் கருதாதவர்கள், பிறர் மேல் அக்கறை கொண்டவர்கள், தனக்கு ஒரு பொருள் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த ஜூலை மாதத்திலே மீனராசிக்கு எவ்வாறு கிரக நிலைகளின் அடிப்படையிலும் எவ்வாறு தொழில்நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தொழில்நிலைகள் என்று வைத்து கொண்டால் இவர்களுக்கு 3 நிலைகளாக பிரித்து கொள்கின்றோம். 1, மிக பெரும் தொழில். 100 பேர்களுக்கு மேல் வைத்து செய்யக்கூடிய தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு மிகுதியான லாபத்தை கிடைக்கிறது. ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எவ்வாறு என்று வருகிறது என்று பார்த்தால், உலக சூழ்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றம், போர் மற்றும் டாலரின் விகிதத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இவற்றின் மூலம் உலக நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அடிப்படையில் ஆர்டர் கிடைக்காத நிலை அல்லது ஆர்டர் கிடைத்ததை அனுப்ப முடியாத நிலை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமும் தேவை. இடைநிலை தொழிலாளர்கள் நிலை தொழில் என்று வரும்பொழுது 100 பேர் மற்றும் 50 பேர்களுக்கு கொண்டு தொழிலை செய்யக்கூடிய நிறுவனத்தின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிக பெரும் தொழிற்சாலையிலிருந்து வாங்கக்கூடிய நிலையின் ஆர்டரை பெற்று இவர்கள் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகுதியான லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கிறது. வட்டி விகிதங்கள் மற்றும் வேறு சில காரணங்களின் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கவனம் தேவை. மிஷினரியில் பிரச்சனை ஏற்படும், சற்று கவனமாக இருந்து அதை சரி செய்து கொண்டு தொழிலை மேற்கொள்ளலாம். மிக சிறு தொழில் என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் போது மிகுதியான லாபத்தை கிடைக்கிறது. உடல்நிலை சரியில்லாத தன்மை ஏற்படும், சற்று கவனம் தேவை. உடல்நிலையின் அடிப்படையில் வேறு சில காரணங்களால் இவர்களுக்கு வேலை வகையில் தொழில் பாதிக்கப்படாது. வியாபாரம் என்று வருகிறோம். அதை போன்று 3 வகைகளாக பிரித்து கொள்கிறோம். மிக பெரும் வியாபாரம், அதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் வாங்கி வைத்த பொருட்களின் அடிப்படையில் ஸ்டாக் வைத்த நிலையின் அடிப்படையில் லாபங்கள் கூடுகிறது. வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். நன்னிலையில் காணப்படுகிறது வியாபாரம். நடுத்தர வியாபாரம் என்று வரும்பொழுது இவர்களுக்கும் நன்றாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும், சற்று கவனம் தேவை. குறு வியாபாரிகளாக பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கிறது. சேவை மற்றும் கமிஷன் சார்ந்த வியாபாரம் என்று பார்க்கும் பொழுது டாக்டர், வக்கீல் மற்றும் புரோக்கர்கள் இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகுதியான லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிற்ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. நன்னிலையாக இருக்கிறது. வேலை என்று வருகின்றோம். கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு இன்கிரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளிடம் தொந்தரவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சற்று அவர்களை சரியான அணுகும்போது இவர்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும். அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகுதியான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். இவர்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீடு குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது குடும்பம் என்று வரும்பொழுது இவர்களுக்கு நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த 2ஆம் வீட்டிற்கு 5ஆம் இடத்திலே சிம்ம வீட்டிலே இருக்கும் பொழுது மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு
மங்கள காரியங்களுக்கு செல்லக்கூடிய நிலையும் தன் குடும்பத்திலேயும் ஒரு சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப நபர்கள் ஏதோ ஒரு நபர்களுக்காக இருக்கலாம். குடும்பத்தில் வருமானம் மிகுதியாக காணப்படுகிறது. இறுதி பகுதியில் இது தெரியக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். மூன்றாம் வீடு என்று வரும்பொழுது இவர்கள் முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. நான்காம் வீடு வண்டி வாகனங்கள் முதலீடு தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் முதலீடு என்று வரும்பொழுது இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு இடம் வண்டி வாகனங்கள் வீடு கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. நன்றாக நடைபெறக்கூடிய நிகழும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தாயாருடைய நிலையின் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாம் வீடு என்று வருகின்றோம். ஐந்தாம் வீடு என்று சொல்லும் பொழுது அதில் புதன் பகவான் இருக்கிறார். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. குழந்தைகளின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குழந்தைகளுடைய அடிப்படையில் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனம் தேவை. கல்வியில் இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் கவனமாக இருந்து இதை சரி செய்து கொள்வது மிகவும் நன்று. ஆறாம் வீடு என்று வருகின்றோம். நோய் கடன் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சிலருக்கு நோய் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கடன் மூலம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வெற்றியும் தருகிறது. ஒரு சிலருக்கு ஆறாம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. கவனமாக இருந்து அதை சரி செய்து கொள்வது நன்று. ஏழாம் வீடு என்று சொல்லும்போது சமசப்தம் ஸ்தானம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நண்பர்களுடைய ஒற்றுமை ஓங்குகிறது. தொழில் கூட்டாளிகள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. அரசியல்வாதிகள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் தொடர்பு நன்னிலையில் இருக்கிறது. எட்டாம் வீடு ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஆயுள் நன்றாகவும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு லாட்ரி மற்றும் திடீர் பண வரவை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 9ஆம் வீடு என்று வரும்போது பாக்கியஸ்தானம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்கனவே பல காலங்களாக கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காமல் இருக்கும். இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கோவில் மற்றும் புண்ணிய தானங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலர்கள் தர்மகர்த்தா பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலையும் ஏற்படும். 11ஆம் வீடு என்று வரும்பொழுது மகிழ்ச்சி ஸ்தானம். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை லாபத்தை தரக்கூடிய நிலை என்று பார்க்கும் பொழுது மிகுதியான லாபம் மகிழ்ச்சியை தருகிறது இவர்களுக்கு. 12ஆம் வீடு என்று வரும்பொழுது அங்கே ராகு பகவான் இருக்கிறார். அங்கே ராகு பகவான் இருப்பதன் அடிப்படையில் ஒரு சிலருக்கு பண விரயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு அங்கு ராகு பகவான் இருப்பதன் அடிப்படையில் வெளிநாடு வெளியூர் மற்றும் மொழி தெரியாத நபர்கள் மூலம் ஏற்படக்கூடிய தொழில் பிசினஸ் அடிப்படையில் வெற்றி அவ்வாக பார்க்கப்படுகின்ற நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. இந்த மாதத்தில் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. நாம் பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நம சிவாய வாழ்க.